ஓகே, எஸ்பிஐ ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணலாமா? ஓகே, ஸோ என்னோட லாஸ்ட் வீடியோ பார்த்தவங்களுக்கு நல்லா தெரியும். இந்த அப்ளிகேஷன் நம்ம ஃபில் பண்ணணும் அப்படின்னா நமக்கு 4 விஷயம் தேவை. ஸோ அந்த ப்ரீ ரிக்வயர்மெண்ட்ஸ் இந்த 4 விஷயம் இருந்தால் மட்டும்தான் இந்த அப்ளிகேஷனை நம்மளால கம்ப்ளீட்டே பண்ண முடியும். ஸோ அந்த 4 விஷயம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா இதோட ப்ரீவியஸ் வீடியோ ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு வாங்க, அதுக்கப்புறமா இதை பார்த்துட்டு கம்ப்ளீட்டா ஃபில் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ ஃபைன், இப்போ எப்படி அப்ளை பண்றது பார்க்கலாமா? ஓகே, ஃபர்ஸ்ட் உங்க கூகுள் குரோம் ப்ரௌசரை ஓபன் பண்ணிக்கோங்க. கூகுள் குரோமோ எனி ப்ரௌசர் ஃபர்ஸ்ட் அதை ஓபன் பண்ணிக்கோங்க. ஒரு செக்யூர் ப்ரௌசரை ஓபன் பண்ணிக்கோங்க. ஓபன் பண்ணிட்டு அதுல SBI PO 2026 அப்ளை லிங்க் அப்படின்னு சொல்லி கொடுங்க. ஓகே, ஸோ SBI PO 2026 அப்ளை ஆன்லைன் லிங்கை நீங்க கிளிக் பண்றீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இது நிறைய சைட் கீழே இருக்கும், அதெல்லாம் நீங்க பார்க்காதீங்க. SBIயோட அஃபிஷியல் சைட் பாருங்க, sbi.bank.in. அதுல வந்திருக்க அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி எல்லாமே டிஸ்பிளே ஆகும். இதில் அப்ளை நவ் கொடுத்துருங்க. ஸோ கம்ப்ளீட்டாக SBIயில் வரக்கூடிய எல்லா ரெக்ரூட்மெண்ட்ஸும் இதில் வந்துடும். இதில் நாம் அப்ளை பண்ண போகிறது ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் ப்ரொபேஷனரி ஆஃபீஸர்ஸ். ஓகேவா? ஸோ அதுதான். ஒன்ஸ் நீங்கள் இதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்ளை ஆன்லைன் இருக்கும். இன்கேஸ் நீங்கள் வந்து அதோட அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்க்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த PDF கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா அப்ளை ஆன்லைன் இருக்கும். நம்ம இப்போ பண்ண போகிறது ஆன்லைனில் அப்ளை தான் பண்ண போகிறோம். ஸோ அப்போ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்படி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இதில் கிளிக் ஹியர் ஃபார் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்துக்கோங்க. ஓகேவா? கிளிக் ஹியர், ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் நம்ம பண்ணுறோம், நம்ம இது வரைக்கும் இதில் ரெஜிஸ்டரே ஆகலை. நீங்கள் எப்படி ஜென்ரலாக ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது சைன் அப் பண்ணுவீங்களோ அதே மாதிரி இங்கே கிளிக் ஹியர் ஃபார் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இதில் 2 விஷயம் ரொம்ப முக்கியமாக தேவை. ஒன்று ஒரு ஆக்டிவ் மொபைல் நம்பர் அண்ட் அன் ஆக்டிவ் இமெயில் ஐடி. ஆக்டிவ்னு இந்த சென்ஸ் ஒர்க்கிங் மொபைல் நம்பர் அண்ட் ஒர்க்கிங் இமெயில் ஐடி. இப்போ நீங்கள் யூஸ் பண்ணுற இந்த மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடியை த்ரோட் தி எண்ட் ஆஃப் த ப்ராசஸ் வரைக்கும் நீங்க அதை தான் மெயின்டைன் வச்சுக்க போறீங்க. அதாவது இப்போ அப்ளிகேஷன்லேருந்து ஆரம்பிக்கிறது, நாளைக்கு உங்க டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் முடிஞ்சு உங்க மெடிக்கல் செக்அப்லாம் முடிஞ்சு அதுக்கப்புறமா நீங்க Day 1 பேங்க்ல ஜாயின் பண்ற வரைக்கும் இந்த இமெயில் ஐடி அண்ட் மொபைல் நம்பர் உங்க கையில ஆக்டிவா இருக்கணும். ஏன்னா ஃபர்தர் கம்யூனிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு இதுல தான் வரும். ஃபைன், ஸோ அதை மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. ஃபைன், இப்போ நம்ம வந்து ஃபில் பண்ண ஆரம்பிச்சிடலாமா? இதுல பாத்தீங்க அப்படின்னா இங்க வந்து நமக்கு ஒரு 6 ஸ்டேஜ் இருக்கு. ஃபர்ஸ்ட் பேசிக் இன்ஃபர்மேஷன், அதுக்கப்புறம் ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர், அதுக்கப்புறம் டீடைல்ஸ். ஸோ அதை ப்ரிவியூ பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறமா ஒரு சில அப்லோட்ஸ் இருக்கும், பேமெண்ட்ஸ், எண்டில் பேமெண்ட், ஃபைனலி நம்மளோட அப்ளிகேஷன் ஃபீஸை பே பண்ணுவோம். இந்த 6 ஸ்டேஜ் தான் 1 by 1 பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பேசிக் இன்ஃபர்மேஷன். ஸோ பேசிக் இன்ஃபர்மேஷனில் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் நேம் இருக்கு, மிடில் நேம் இருக்கு, லாஸ்ட் நேம் இருக்கு. ஓகே, நம்ம தமிழ்நாடு தான் அப்படின்றதுனால பிரச்சனை இல்லை. நமக்கு நேம் வந்து மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ரவிக்குமார் ஆர். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் ராம்குமார் எஸ், கவிதா எம், இந்த மாதிரி தான் இருக்க போகுது. ஸோ இந்த மாதிரி கேசஸ்ல உங்களோட ஃபர்ஸ்ட் நேம் வந்து மோஸ்ட்லி உங்களை எப்படி கூப்பிடுவாங்களோ அந்த நேம் தான் உங்களோட ஃபர்ஸ்ட் நேம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இங்கே நான் ஒரு நேம் போட்டுக்கிறேன். சரி, நான் இங்கே போடுற எல்லா டீட்டெயில்ஸுமே டம்மி டீட்டெயில்ஸ் தான் போடுறேன், ஜஸ்ட் டு ஷோ யூ திங்ஸ். ஓகே, இதெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்றது தான் நான் காமிக்கிறேன். ஓகேவா? ஸோ தட் நீங்கள் அப்ளை பண்ணும்போது எரரே இல்லாமல் அப்ளை பண்ணலாம். இப்போ நம்ம ஏதாவது இங்கே நம்ம அப்ளை பண்ணும்போது எரர் வந்தால் கூட அதையும் நம்ம பார்த்துடலாம். ஓகே, ஸோ இங்க எகைன் இன்னொரு விஷயம், பிரைவசி காரணம் ஒன்று, டம்மி டீடைல்ஸ் யூஸ் பண்ற ரீசன். அப்புறம் யூடியூபோட கம்யூனிட்டி கைட்லைன்ஸ்ல அதையும் நம்ம ப்ரீச் பண்ணக்கூடாது. யூடியூபோட கைட்லைன்ஸை ப்ரீச் பண்ணக்கூடாதுன்றதுனால தான் நான் டம்மி டீடைல்ஸ் போட்டு பண்றேன். மோஸ்ட் ஆஃப் த டைம் நான் என்டர் பண்ற சில ஆக்டிவ் ஒர்க்கிங் டீடைல்ஸ்லாம் வந்து பிளர் பண்ணிடுவேன். ஓகேவா? ஸோ அதை நீங்க வந்து உங்களோட கரெக்டான டீடைல்ஸை ஃபில் பண்ணிருங்க. ஓகே, இப்போ நான் வந்து ரவிக்குமார் ஆர்னு போடுறேன். ரவிக்குமார் வந்து ஜென்ரலி கூப்பிடுற நேமு, ஆர் வந்து அவங்க அப்பா பேரு ரமேஷ். ஓகேவா? அதை லாஸ்ட் நேம்ல ஆர்னு போட்டுருவேன். நம்ம எழுதும்போது சம்டைம்ஸ் என்ன சொல்றாங்க, ரவிக்குமார் ஆர்னு எழுதுவோம், இல்லைன்னா ஆர் ரவிக்குமார்னு எழுதுவோம். அப்படின்னா ஃபர்ஸ்ட் நான் ஆர் தானே வருது அப்படின்ற மாதிரி இல்லை. உங்களை எப்படி கூப்பிடுவாங்களோ அந்த நேம் தான் உங்களோட ஃபர்ஸ்ட் நேம். உங்க இனிஷியல் எக்ஸ்பான்ஷன் நீங்க போட வேண்டாம், உங்க இனிஷியல் தான் உங்களோட லாஸ்ட் நேம். ஓகேவா? ஸோ எகைன் இது எல்லாத்தையும் ஒரு வாட்டி கன்ஃபார்மும் பண்ணிருங்க. இங்க கன்ஃபார்ம் ஃபர்ஸ்ட் நேம் இருக்கும். ஸோ அதுலயும் நீங்க அங்க ஃபர்ஸ்ட் நேம்ல என்ன என்டர் பண்ணீங்களோ அதையும் இங்க ஒரு வாட்டி எழுதிக்கோங்க. லாஸ்ட் நேம்ல இங்க என்ன போட்டிருந்தீங்களோ மோஸ்டா உங்க இனிஷியல் தான் அப்படின்னா அந்த இனிஷியல் இங்க போட்டுருங்க. ஸோ தட் இப்படி நேம் டிஸ்பிளே ஆயிரும். ஸோ இங்க என்னோட ஒரு ஆக்டிவ் மொபைல் நம்பர் நான் போடுறேன். பிரைவசிக்காக நான் சொன்ன மாதிரி இது பிளர் ஆயிருக்கும். நீங்க உங்களோட ஆக்டிவ் மொபைல் நம்பரை போட்டுருங்க. ஓகே, எகைன் ஆல்டர்னேட் நம்பர் வேணும் அப்படின்னா போட்டுக்கோங்க. ஓகேங்களா? மோஸ்டா போடுறது நல்லது தான், சரிங்களா? ஸோ நான் இங்கே வந்து டம்மியாக தான் பண்ணுறேன்றனால நான் அதை மென்ஷன் பண்ணல. ஸோ நீங்கள் போட்டுக்கோங்க. அது உங்கள் ஃபாதர் மதர் யாராவது ஒருத்தரோட போடுங்க, இல்லை நீங்களே இன்னொரு சிம் யூஸ் பண்ணுறீங்களா அதை போட்டுக்கோங்க. ஃபைன். அப்புறம் உங்களோட ஆக்டிவ் இமெயில் ஐடியை இந்த பார்ட்டில் போட்டுருங்க.
ஓகே, ஸோ இமெயில் ஐடியை மென்ஷன் பண்ணிக்கோங்க. டொமைன் நேம் வந்து இதிலே இருக்கும், gmail.com இல்லை yahoo.com இல்லை எப்படி வச்சுருக்கீங்களோ அது இங்கே வந்துடும். ஓகே, அதே ஒரு வாட்டி கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இங்கே எழுதும்போது அங்கே நீங்கள் வந்து @gmail டைப் பண்ணால் கூட அதை அலோவ் பண்ணாது. ஏன்னா @க்கு அப்புறம் என்ன வரணுன்றதுக்கு அங்கே gmail.com செப்பரேட்டாக இருக்கும். இங்கே பண்ணும்போது எல்லாத்தையும் சேர்த்து என்டர் பண்ணிடுங்க. ஓகேவா? இப்போது செக்யூரிட்டி கோட் இருக்கும். ஸோ அதை பார்த்து கிளியராக போட்டுருங்க. போட்டுட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. ஓகே, ஒரு பாப்பப் வரும், எல்லாம் கரெக்டாக தான் என்டர் பண்ணியிருக்கீங்களான்னு செக் பண்ணிக்கோங்கன்னு சொல்லும். கரெக்டாக தான் பண்ணியிருக்கீங்க, ஒரு வாட்டி செக்கும் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஓகே கொடுத்துருங்க. ஓகே, இப்போது நம்ம அடுத்த ஸ்டேஜ் போக போகிறோம். சிக்னேச்சர் சொன்னேன்ல 6 ஸ்டேஜஸ் இருக்குது, அதில் ஃபோட்டோ சிக்னேச்சர் வந்துருக்கிறோம். அதுக்கு முன்னாடி இந்த ஃபோன் நம்பரையும் இந்த இமெயில் ஐடியை வெரிஃபை பண்ணணும். நான் சொன்னேன்ல ஓடிபி நமக்கு வரும், அதை வச்சு இதை வெரிஃபை பண்ணுவாங்கன்னு. ஸோ சென்ட் ஓடிபி, ஃபஸ்ட்டு மொபைல் நம்பருக்கு சென்ட் ஓடிபி கொடுக்கணும். ஸோ என்டர் த கேப்சா கோடுன்னு வந்திருக்கு. அப்போ செக்யூரிட்டி கோட கீழே என்டர் பண்ணிக்கோங்க, அங்கேயே கொடுத்துருக்குறாங்க. ஓகே, இப்போது சென்ட் ஓடிபி கொடுங்க. கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அதை இதில் என்டர் பண்ணிடுங்க. இப்போ வெரிஃபை ஓடிபி கொடுத்துருங்க, நம்பர் வெரிஃபை ஆயிரும். ஓகே, இப்போ மொபைல் நம்பர் வெரிஃபை ஆயிடுச்சா? இனி உங்கள் இமெயில் ஐடி இருக்கும், அந்த இமெயில் ஐடியில் சென்ட் ஓடிபின்னு கொடுத்துக்கோங்க. ஆனால் அது கொடுக்கறதுக்கு முன்னாடி இங்கே செக்யூரிட்டிக்கு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா கூட என்டர் த கேப்சா கோடு நமக்கு எரர் வரும். ஸோ அந்த பாப்பம் வரும்போது நீங்கள் புரிஞ்சிக்கலாம், ஓகே மொபைல் நம்பருக்கு ஒரு வாட்டி நம்ம வந்து கேப்சா என்டர் பண்ணோம், அதே மாதிரி இங்கே ஒரு செக்யூரிட்டி கோட ஒரு வாட்டி என்டர் பண்ணிக்கோ. இங்கே புதுசாக அடுத்த இன்னொரு செக்யூரிட்டி கோட் கிரியேட் ஆகிருக்கும், அதை என்டர் பண்ணிவிட்டு சென்ட் ஓடிபின்னு கொடுங்க. கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மொபைல், அதாவது உங்களோட இமெயிலில் அந்த ஓடிபி வரும். ஸோ அதை பார்த்து என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ வெரிஃபை ஓடிபி கொடுங்க. ஸோ போத் உங்கள் மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடியோட ஓடிபிஸ் வெரிஃபை ஆகிடுச்சு. ஸோ நான் என்னோடதை காமிக்கிறேன். ஓகே, ஸோ நான் இப்படி அப்ளை எஸ்பிஐ பிஓ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டரில் ஒரு டம்மி ஃபோட்டோ அண்ட் ஒரு டிக்ளரேஷன், என்னோட சிக்னேச்சர், அதாவது ஒரு சிக்னேச்சர், டம்மி சிக்னேச்சர் அண்ட் தம், இது 3 நான் ஆல்ரெடி சேவ் பண்ணி வச்சுட்டேன். அது என்னென்ன சைஸில் என்னென்ன ஃபார்மேட்டில் பண்ணணும் அப்படின்றத ஃபஸ்ட்டு வீடியோவில் கிளியராக சொல்லியிருந்திருப்பேன். அதை பார்த்துக்கோங்க, ஏன்னா அதில் தான் இதை பற்றி ரொம்ப டீட்டெயில்டாக நான் சொல்லியிருந்திருப்பேன். சரிங்களா? ஸோ இங்கே நம்ம ஜஸ்ட் இதை யூஸ் தான் பண்ண போகிறோம். ஃபைன். இப்போ இதில் போயிட்டு நான் அப்ளை எஸ்பிஐ பிஓ அப்படின்ற ஃபோல்டரில் போட்டிருப்பேன். அதில் ஃபோட்டோன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி நான் ஃபோட்டோவுக்கு போட்டுடுறேன். ஓகேவா? ஸோ ஃபோட்டோ வந்துடும். நான் இங்கே டம்மி ஃபோட்டோ தான் வச்சுருக்கேன்றனால அது டிஸ்பிளே ஆகுது. நீங்கள் உங்களோட ஒரிஜினல் ஃபோட்டோவை நீங்கள் போடுங்க, உங்களோட லேட்டஸ்ட் ஒரிஜினல் ஃபோட்டோவை கொடுத்துக்கோங்க. ஓகே, இதில் 2 விதமாக நம்மளை வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. ஒன்று வெப் கேமரா யூஸ் பண்ணி, உங்கள் லேப்டாப்பில் இருக்க வெப் கேமரா யூஸ் பண்ணி நம்ம ஃபோட்டோவை கேப்சர் பண்ணி பார்த்துப்பாங்க. ஸோ லைவ் கேப்சர்ட் இமேஜில் இங்கே வந்துடும். அப்படி இன்கேஸ் நமக்கு வந்து லேப்டாப்பில் வெப் கேமரா இல்லை அப்படின்னா நீங்கள் உங்கள் மொபைலில் இந்த கியூஆரை ஸ்கேன் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த கியூஆர்லேருந்து ஒரு லிங்க்குக்கு அது ரீடைரக்ட் ஆகும். அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்லி உங்கள் ஃபோனில் இருக்க கேமரா யூஸ் பண்ணி உங்களை லைவாக கேப்சர் பண்ணிடும். ஒன்ஸ் கேப்சர் ஆகிடுச்சு அப்படின்னா இங்கே அது டிஸ்பிளே ஆகிடும். இப்போ நான் என்னோட லேப்டாப்பில் வெப் கேமரா இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணி நான் வந்து ஃபோட்டோவை கேப்சர் பண்ணிக்கிறேன். ஸோ நான் கேப்சர் ஃபோட்டோ கொடுக்குறேன். ஓகே, நான் இங்கே கேப்சர் கொடுத்தாச்சு. எகெயின் இப்போ நான் அதை சேவ் பண்ணுறேன். இப்போ அங்கே இது வந்துருச்சு. ஓகேங்களா? எகெயின் நான் சொன்ன மாதிரி ப்ரைவசி காரணமாக இதை நான் வந்து பிளர் பண்ணியிருப்பேன். ஓகே, ஒன்ஸ் ஒன்று வந்துருச்சு அப்படின்றனால இப்போது ஐ கன்ஃபார்ம் தட் திஸ் இஸ் மை வேலிட் ஃபோட்டோ அப்படின்னு போட்டுட்டு இப்போ சிக்னேச்சர் ஆஃப் த கேண்டிடேட்டை வந்து அதோட ஸ்கேன் இமேஜ் அது கேட்குது. ஸோ ப்ரௌஸ் பண்ணி சைன் அப்படின்னு ஒரு இமேஜ் ஆல்ரெடி வச்சுருக்கிறேன், அதை நான் அப்லோட் பண்ணிடுவேன். ஓகேவா? ஸோ என்னோட சிக்னேச்சர் இங்கே வந்துருச்சு. ஏதாவது நான் யூஸ் பண்ணுற டம்மி சிக்னேச்சர் இந்த அப்ளிகேஷனுக்கு யூஸ் பண்ணுறது இங்கே வந்துருச்சு. அண்ட் ஐ கன்ஃபார்ம் தட் எப்படி நம்ம ஃபோட்டோ கொடுத்தோமோ அதே மாதிரி இங்கேயும் இந்த செக் பாக்ஸை டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் போயிடுங்க. ஓகே, சப்போ 6 ஸ்டெப்பில் 2 ஸ்டெப் நம்ம முடிச்சிட்டோம். பேசிக் இன்ஃபர்மேஷன் அண்ட் ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் நம்ம முடிச்சாச்சு. இப்போ டீட்டெயில்ஸ். ஸோ டீட்டெயில்ஸில் குவாலிஃபிகேஷன், எக்ஸ்பீரியன்ஸ், லாங்குவேஜ் இதெல்லாம் தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கேட்டகரி இருக்குது. ஸோ நீங்கள் எந்த கேட்டகரியோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இடபிள்யூஎஸ்ஸா இல்லை அன்ரிசர்வ்டா இல்லை ஓபிசியா எஸ்சியா எஸ்டியா அப்படின்றத இங்கே கிளியராக போட்டுக்கோங்க. இப்போது உங்களுக்கு வந்து அன்ரிசர்வ்டுக்கு மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாப்பப் வரும். அன்ரிசர்வ் நீங்கள் போடுறீங்க அப்படின்னா இங்கே உங்களுக்கு சப்காஸ்ட் வந்து நீங்கள் என்ட்ரு பண்ண முடியாது. ஓகேவா? இதை தவிர வேற நீங்கள் எந்த கேட்டகரி போட்டீங்க அப்படின்னாலும் இடபிள்யூஎஸ். ஓகே, இப்போ கேட்டகரி வருது எஸ்சி எஸ்டி ஓபிசி அன்ரிசர்வ்ட் இடபிள்யூஎஸ்னு வருது.
இப்போ நீங்கள் அன்ரிசர்வ் செலக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இங்கே சப்காஸ்ட் வந்து வராது. அதே மாதிரி இடபிள்யூஎஸ் போட்டிங்க அப்படின்னாலும் சப்காஸ்ட் இங்கே வராது. ஓகேவா? இப்போ நீங்கள் ஓபிசி போட்டிங்க அப்படின்னா இங்கே நீங்கள் அதோட சப்காஸ்ட்டை நீங்கள் மென்ஷன் பண்ணணும். ஈவன் எஸ்சி எஸ்டிக்கு அதோட சப்காஸ்ட்டை நீங்கள் மென்ஷன் பண்ணி தான் ஆகணும். ஓகேங்களா? ஸோ இதை மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்துக்கோங்க. எகெயின் ஓகே, உங்கள்கிட்ட ஓபிசி சர்டிஃபிகேட் இருக்குதா, இருந்துச்சு அப்படின்னா மட்டும் ஓபிசியை செலக்ட் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் அன்ரிசர்வ் கேட்டகரியில் தான் வருவீங்க. நீங்கள் அன்ரிசர்வ்டு தான் செலக்ட் பண்ணணும். ஸோ அவங்க போட்டிருக்கிறாங்க, ஐ கன்ஃபார்ம் தட் ஐ ஆம் இன் பொசிஷன் வில் ப்ரொடியூஸ் ஓபிசி சர்டிஃபிகேட் இஷ்யூட் ஆன் ஆர் ஆஃப்டர் 1/4/2026. ஸோ இதுக்கப்புறமா நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க, ஓபிசி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணி, அதாவது உங்கள் கையில் ஆல்ரெடி ஓபிசி இருக்குது அப்படின்னா தாராளமாக ஓபிசியை செலக்ட் பண்ணி அப்ளை பண்ணிடுங்க. இன்கேஸ் இல்லை நான் இதுக்கப்புறமா தான் அப்ளை பண்ண போகிறேன், நான் கேட்டகரி வைஸ் வந்து நான் ஓபிசி தான், இதுக்கப்புறமா தான் அப்ளை பண்ண போகிறேன் அப்படின்னா பிரச்சனை இல்லை. நீங்கள் ஓபிசி செலக்ட் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். ஒன்ஸ் நீங்கள் அதுக்கப்புறமா சர்டிஃபிகேட் எடுத்துக்கோங்க. ஸோ டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் கேட்கும்போது அங்கே உங்கள் கையில் சர்டிஃபிகேட் இருக்கணும். ஓகே, ஸோ ஐ கன்ஃபார்ம் தட் என் கையில் ஓபிசி இருக்குது, இல்லைன்னா நான் இதுக்கப்புறமா 1/4/2026க்கு அப்புறமா கூட எனக்கு ஓபிசி வந்து என் கையில் கிடைக்கும். ஸோ அப்படின்னு சொல்லி டிக் பண்ணிடுங்க ஓபிசியாக இருந்தீங்கன்னா. ஓகேவா? ஸோ மற்றபடி ஓகே, நீங்கள் இடபிள்யூஎஸ் இருந்தால் மட்டும் இதை நீங்கள் போடுங்க, மற்றபடி தேவையில்லை. இப்போது டிசேபிலிட்டிஸில் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா எஸ் கொடுங்க, அப்படி இல்லைன்னா நோ கொடுத்துருங்க. நோ கொடுத்துட்டீங்க அப்படின்னா அப்போ நீங்கள் இங்கே எதையுமே நீங்கள் செலக்ட் பண்ண முடியாது. எஸ் கொடுத்தா மட்டும்தான் இதில் இருக்கிற அந்த மெனூஸ் எல்லாமே ஓப்பன் ஆகும். ஈவன் இங்கே எஸ்ஆர் நோவே நீங்கள் கொடுக்க முடியும். நம்ம நோ கொடுத்தனால இது எதுவுமே நமக்கு கிளிக் பண்ண முடியாது, டிசேபிள்டில் தான் இருக்கும். டிசேபிள்னா இங்கே எஸ்ஆர் நோவே நம்ம கிளிக் பண்ண முடியாது. ஓகேவா? அந்த ஸ்டேஜில் தான் இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் இங்கெல்லாம் நோ கொடுத்துருங்க. ஸோ எங்கெல்லாம் உங்களுக்கு காம்பன்சேட்டரி டைமிங் இது எதுவுமே நமக்கு வராது. சரிங்களா? ஓகே, இப்போ நான் ரிலீஜன் டு விச் யூ பிலாங் டு, நீங்கள் என்ன ரிலீஜியனோ அதை கொடுத்துருங்க. ஓகேவா? ஸோ நான் இங்கே சும்மா ஒரு ரிலீஜன் செலக்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் மைனாரிட்டினா மைனாரிட்டி எஸ்ன்னு கொடுங்க, அப்படி இல்லைன்னா நோன்னு கொடுத்துருங்க. ஸோ எக்ஸரிஸ்மன்னா எஸ் ஆர் நோ. ஓகே, நோ. ஓகே, நம்பர் ஆஃப், இதான் ரொம்ப முக்கியமானது. நம்பர் ஆஃப் அக்கேஷன்ஸ் ஆன் விச் யூ ஹவ் அப்ளைட் ஃபார் த எக்ஸாமினேஷன் ஆஃப் பிஓ இன் எஸ்பிஐ. ஓகே, எத்தனை வாட்டி இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க. இந்த நம்பர் ஆஃப் சான்சஸ் வந்து மெயின்ஸ் எக்ஸாமுக்கு எத்தனை வாட்டி வந்திருக்கிறீங்களோ அது மட்டும்தான் கவுண்ட் ஆகும். இன்கேஸ் நீங்கள் நிறைய நம்பர் ஆஃப் டைம்ஸ் ப்ரிலிம்ஸ் எழுதிருக்கிறீங்க, எஸ்பிஐ பிஓட ப்ரிலிம்ஸ் நிறைய எழுதிருக்கிறீங்க அப்படின்னா அது கவுண்டில் வராது. ஓகேவா? இதுக்கு மாதிரி நீங்கள் ப்ரிலிம்ஸ் த்ரூ பண்ணி கொஞ்சம் ஒரு 2-3 மெயின்ஸ் நீங்கள் எழுதிருக்கிறீங்க, வந்து அட்டன் பண்ணிட்டு போயிருக்கீங்கன்னா அப்போ ஓகே, நீங்கள் ஆல்ரெடி ஒரு 2 மெயின்ஸ் எழுதிருக்கிறீங்க, எஸ்பிஓ மீன்ஸ் ஆல்ரெடி 2 எழுதிருக்கீங்க, அப்போ இது உங்களோட 3வது சான்ஸாக இருக்கும். ஓகேவா? ஸோ நீங்கள் ஆல்ரெடி இப்போ 2 பண்ணியிருக்கீங்கன்னா நீங்கள் 2ன்றதை இங்கே போட்டுருங்க. ஏன்னா 3வது தான் இப்போ நீங்கள் கரண்ட்லி எழுத போறீங்க. ஒன்றுமே பண்ணல, இதான் சார் நான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ண போகிறேன், இல்லை நான் ப்ரிலிம்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் பண்ண போறேன்னாலும் இங்கே 0ன்னு போட்டுருங்க. இன்கேஸ் சார் இல்லை நான் இது வரைக்கும் வந்து ப்ரிலிம்ஸே நான் த்ரூ பண்ணதே கிடையாது அப்படின்னாலும் உங்களுக்கு 0 தான். மெயின்ஸ் த்ரூ பண்ணி மெயின்ஸ் எழுத போனால் மட்டும்தான், மெயின்ஸ் எழுதி உங்களுக்கு மார்க் வந்திருக்கும், அதில் உங்களுக்கு என்ன சொல்கிறது ரிசல்ட் வரல, த்ரூ பண்ணல அப்படின்னா உங்களுக்கு ஒரு சான்ஸாக எடுத்துப்பாங்க. ஏன்னா நீங்கள் எழுதியிருக்கீங்க, ரிசல்ட்டில் நமக்கு வந்து த்ரூ பண்ண முடியலை, பட் மெயின்ஸ் ஆல்ரெடி எடுத்துட்டீங்க, அப்போ நீங்கள் ஒரு சான்ஸ் யூஸ் பண்ணியிருக்கீங்க. அங்கே தான் நீங்கள் 1 or 2 இதை மாதிரி எத்தனை வாட்டி பண்ணியிருக்கீங்களோ அங்கே நீங்கள் 1 or 2ன்றதை மென்ஷன் பண்ணணும். ஓகே, சிபில் வந்து உங்களுக்கு வந்து இருக்குதா, எஸ் ஆர் நோ. ஸோ இருக்குது அப்படின்னா எஸ் போட போகிறீங்க, நோன்னா நோன்னு போட போகிறீங்க. ஆனால் சிபில் ஸ்கோர் நல்லா இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து இவங்க வந்து அலோவே பண்ணுவாங்க. ஏன்னா அந்த சிபில் எல்லாத்தையுமே வச்சு இப்போ கண்டக்ட் பண்ணுறதே பேங்கிங் தான், ரைட்டுங்களா? அப்படி இருக்கும்போது இங்கே நமக்கு சிபில் வீக்காக இருந்துச்சு அப்படின்னா ஃபார் ஷோர் நமக்கு வந்து அது எக்ஸாம்லாம் நீங்கள் எழுதினாலும் இதில் டிஸ்குவாலிஃபை ஆயிரும். ஓகே, ஸோ சிபில் வந்து எனக்கு கொஞ்சம் பேர் ஒர்க்கிங் எம்ப்ளாயிஸாக இருப்பீங்க அப்படின்னா சிபிலை ஃபஸ்ட்டு கிளியர் பண்ணிடுங்க. கரெக்டாக தான் இஎம்ஐ பே பண்ணிட்டுருக்கீங்கன்னா இட்ஸ் நாட் அ ப்ராப்ளம் அட் ஆல். ஓகே, அதுக்கப்புறம் இதெல்லாமே நோ கொடுத்துருங்க. ஓகே, நீங்கள் ஓகே ஓகே கிளரிக்கல் கேடரில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா மட்டும் எஸ் போடுங்க, அப்படி இல்லைன்னா நோ. ஏன்னா சில பேர் கிளரிக்கல் அப்ளை பண்ணிட்டு பிஓ அங்கே கிளரிக்கலாக ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க, பிஓ அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அந்த கேஸில் மட்டும் போடுங்க. மற்றபடி இதான் சார் நான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன் அப்படின்னா நோ போட்டுருங்க. ஓகேவா? ஓகே, உங்கள் பேன் கார்டு, ஆக்டிவ் பேன் கார்டு நம்பரை போட்டுருங்க. ஓகே, ஸோ நேஷ்னாலிட்டி இந்தியன் டிஃபால்ட்டாக வந்துடும். ஸோ எந்த ஸ்டேட்டோ தமிழ்நாடு தான் நம்ம. ஸோ தமிழ்நாடு செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் ஒன் செலக்ட் பண்ணிட்டீங்கனாலே ஸ்டேட் கோடு, அப்புறம் தமிழ்நாட்டில் சென்டர் வந்து நீங்கள் எது போட போகிறீங்க, சென்னையா. ஸோ உங்களுக்கு எது நியரஸ்ட்டாக இருக்குதோ அதை போட்டுக்கோங்க. ஓகேவா? ஸோ நான் இப்போது ஃபார் சொன்ன மாதிரி எக்ஸாம்பிள் நான் சும்மா மதுரைன்னு போட்டுக்கிறேன். அப்புறம்
எக்ஸாமினேஷன் சென்டர் ஃபார் இது ப்ரிலிம்ஸ்க்கான எக்ஸாமினேஷன் சென்டர். நீங்கள் எங்கே இப்போ செலக்ட் பண்ணுறீங்களோ அதுதான் உங்களுக்கு சென்டராக வரும். மெயின்ஸ்க்கான எக்ஸாமினேஷன் சென்டரையும் நீங்கள் தான் செலக்ட் பண்ணணும். ஸோ தமிழ்நாடு ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் சென்டர் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து மதுரையை போட்டுக்கோங்க. நான் இங்கே போட்டுக்கிறேன். ஸோ உங்களுக்கு எது நியரஸ்டாக இருக்கோ போடுங்க. ஓகேங்களா? எகெயின் இங்கே எஸ் அப்படின்னு போட்டுருங்க. நீங்கள் இங்கே அதாவது ஐடி ப்ரூஃப் வந்து நான் என்ன கொண்டு வருவேனா அப்படின்னு சொல்கிறதுக்கு இங்கே எஸ்ன்னு செக் பாக்ஸை டிக் பண்ணிக்கோங்க. ஐடி ப்ரூஃபில் ஏதாவது நீங்கள் கொண்டு வர ஆதார் கார்டா பேன் கார்டா அதை நீங்கள் போட்டுக்கோங்க. ஸோ நான் வந்து இங்கே பேன் கார்டுக்கு இது பண்ணிக்கிறேன். ஐடி ப்ரூஃப் நம்பரையும் போட்டுக்கோங்க. ஓகேவா? ஓகே. நீங்கள் ஆதார் கார்டு செலக்ட் பண்ணுறீங்கன்னா ஆதார் கார்டு நம்பர் போடுங்க. பாஸ்போர்ட் போடுறீங்கன்னா பாஸ்போர்ட் போடுங்க. டிரைவிங் லைசன்ஸ் கொடுத்துருக்காங்களா? ஆமாம், டிரைவிங் லைசன்ஸ்னால் டிரைவிங் லைசன்ஸ். ஸோ அதோட அந்த கரஸ்பாண்டிங் நம்பரையும் போட்டுருங்க. ஓகே. ஜாப் ஓப்பனிங் வந்து நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க? நியூஸ் பேப்பர் வழியாவா இல்லை சோஷியல் மீடியாவா? ஸோ எப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்களோ அதை போடுங்க. நான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சும்மா சோஷியல் மீடியா அப்படின்னு போட்டுக்கிறேன். ஸோ எங்கன்னா நான் வந்து இன்ஸ்டாகிராம் மூலியமாக தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்றத நான் போட போகிறேன். இல்லைனா யூடியூப் மூலியமாக தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்றத நான் போட போகிறேன். ஓகேவா? ஸோ டேட் ஆஃப் பர்த் உங்களோட கரெக்டாக போட்டுருங்க. எகெயின் ஓகே. ஸோ உங்களோட டேட் ஆஃப் பர்த்தை போட்டுருங்க. போட்டிங்க அப்படின்னா உங்கள் ஏஜ் வந்து கரெக்டாக வந்துடும். ஸோ உங்கள் ஜெண்டரை இப்போ செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் ட்வின் பிரதர் ட்வின் சிஸ்டர் இருந்தீங்கன்னா மட்டும் எஸ் போடுங்க. அப்படி இல்லைன்னா இந்த காலமில் நோ போட்டுருங்க. எகெயின் நீங்கள் மேரேஜ் ஆகிடுச்சு அப்படின்னா மேரிட் போட்டிருக்கோங்க. இன்கேஸ் அன்மேரிட்னா அன்மேரிட் போட்டுருங்க. ஓகேவா? ஸோ மேரிட் வந்துருச்சு அப்படின்னா இங்கே நீங்கள் உங்கள் ஸ்பௌஸோட டீட்டெயில்ஸும் மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். அன்மேரிட்னா அன்மேரிட். இங்கே உங்கள் ஃபாதர்ஸ் ஃபர்ஸ்ட் நேம் போட்டுருங்க. இப்போ நான் என்னோட ஃபாதரோட ஃபர்ஸ்ட் நேம் போட்டுக்கிறேன். ஸோ அவரோட லாஸ்ட் நேமே நான் போட்டுடுறேன். அதே மாதிரி எங்கள் அம்மாவோட ஃபர்ஸ்ட் நேமையும் போட்டுக்கிறேன். அவங்களோட லாஸ்ட் நேமும் போட்டுக்கிறேன். ஓகே. நான் அன்மேரிட்னு போட்டதுனால எனக்கு வந்து இங்கே ஸ்பௌஸோட டீட்டெயில்ஸ் வந்து டிசேபிள் ஆகி தான் இருக்குது. ஓகேவா? ஸோ அட்ரஸ் வந்து கிளியராக இப்போ டைப் பண்ண போகிறேன். ஸோ உங்கள் அட்ரஸ் பொறுத்த வரைக்கும் உங்களோட கம்யூனிகேஷன் அட்ரஸ், அதாவது உங்களுக்கு இப்போ ஏதாவது ஒரு போஸ்ட் அனுப்புகிறாங்க, ஒரு பார்சல் வருது அப்படின்னா அது என்ன அட்ரஸோ அதை கொடுத்துருங்க. மோஸ்ட்டாக அது உங்களோட ஆதார் கார்டு அட்ரஸாக இருக்குன்னா அதை கொடுங்க. அப்படி இல்லைன்னா இப்போ கரண்ட்லி நீங்கள் எங்கே இருக்கிறீங்களோ அந்த அட்ரஸை கொடுத்துருங்க. ஓகேவா? ஸோ அட்ரஸ் கிளியராக போட்டாச்சு. இன்கேஸ் உங்களோட அட்ரஸ் ஃபார் கரஸ்பாண்டன்ஸும் உங்களோட பெர்மனன்ட் அட்ரஸும் சேமாக இருக்குது அப்படின்னா இந்த செக் பாக்ஸை டிக் பண்ணிடுங்க. சில பேர் வந்து இப்போ நீங்கள் ரெண்டலில் ஒரு இடத்துல இருப்பீங்க, உங்கள் ஆதார் கார்டு அட்ரஸ் எல்லாமே உங்கள் ஊரில் இருக்கிற அட்ரஸில் இருக்கும் அப்படின்னா அப்போ நீங்கள் உங்கள் பெர்மனன்ட் அட்ரஸை தனியாக இங்கே இப்போ எப்படி அட்ரஸ் ஃபார் கரஸ்பாண்டன்ட் நம்ம டைப் பண்ணோமோ அதே மாதிரி அதை ஒரு வாட்டி டைப் பண்ணிக்கோங்க. ஒருவேளை ரெண்டுமே சேம் தான், உங்கள் அட்ரஸ் ஃபார் கரஸ்பாண்டன்ட்டும் பெர்மனன்ட் அட்ரஸும் சேம் தான் அப்படின்னா சேம் அஸ் அட்ரஸ் ஃபார் கரஸ்பாண்டன்ட் செக் பாக்ஸை டிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் அங்கே இருக்கிறது எல்லாமே இங்கே ஆட்டோ பாப்புலேட் ஆயிரும். ஓகே. அட்ரஸ் வந்து நீங்கள் எதை கொடுக்க போகிறீங்க? அட்ரஸ் ஃபார் ஜிஎஸ்டி இன்வாய்சிங் அதை நீங்கள் வந்து உங்களோட கரஸ்பாண்டன்ட் அட்ரஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்லைனா பெர்மனன்ட் அட்ரஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு நான் இதில் ஒரு ட்ராப் டவுன்லேருந்து ஒரு பெர்மனன்ட் அட்ரஸ் செலக்ட் பண்ணியிருக்கிறேன். இப்போ அப்ளிகேஷன் ஃபீஸ் வருது, அதுக்கு முன்னாடி இங்கே வேலிடிட்டி டீட்டெயில்ஸ் கொடுங்க. ஸோ ஏதாவது எரர் இருக்குதா அப்படின்றது இதுவே கொடுத்துக்கும். ஓகேவா? ஸோ வேலிடிட்டி டீட்டெயில்ஸ் கொடுங்க. ஒரு எரர் காமிக்குது. ஸோ என்னென்னு போய் பார்த்தா இங்கே ஸ்டேட் நம்ம செலக்ட் பண்ணல, அட்ரஸில் போட்டுக்கோங்க. அவ்வளோதான். ஓகே. இப்போ மறுபடியும் வேலிடேட் பண்ணிக்கோங்க. ஸோ யாராவது எங்கெங்கே இருக்கோ அதை காமிச்சிரும். ஓகே. ஓபிசினா சப்காஸ்ட் என்ட்ரு பண்ண சொல்லியிருந்தேன்னு சொன்னேன்ல, ஸோ அதை என்ட்ரு பண்ணாமல் போட்டிருக்கேன், அதனால தான் எரர் காமிக்குது. ஸோ உங்கள் சப்காஸ்ட் என்னவோ அதை மென்ஷன் பண்ணிடுங்க. நான் இப்போதைக்கு அப்ளிகேஷன் சேக்குக்கு அதாவது உங்களுக்கு காமிக்கிறதுக்காக நான் அன்ரிசர்வ் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ தட் ஓகே எல்லாமே ஒரு வாட்டி கோ த்ரூ பண்ணிக்கோங்க. ஓகே. இங்கே இது போயிருக்கு. ஓகே. மறுபடியும் வேலிடிட்டி டீட்டெயில்ஸ் கொடுத்துக்கோங்க. ஸோ எரர் காமிக்குது. ஏன்னா நம்ம இப்போ வந்து இதை சேஞ்ச் பண்ணோம்ல. ஓகே.
சான்சஸ் எவ்வளோ சான்சஸ் இது வரைக்கும் நான் எடுத்ததே இல்லை, அதனால் 0ன்னு போட்டுக்கிறேன். நம்மையாக சொல்கிறேன், 0ன்னு போட்டுக்கிறேன். ஸோ நீங்கள் இன்கேஸ் ஒரு வேளை ஆல்ரெடி மெயின்ஸ் அட்டம் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா எத்தனை நம்பர் ஆஃப் மெயின்ஸ் கொடுத்துருப்பீங்க, SBI POக்கு எத்தனை நம்பர் ஆஃப் மெயின்ஸ் கொடுத்தீங்களோ அந்த அது இப்போ 2 டைம் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா 2ன்னு போட்டுருங்க, 3 டைம்னா 3ன்னு போட்டுருங்க. ஸோ ஒன்றுமே கொடுக்கலன்னா 0ன்னு போட்டுருங்க. நான் இப்போ ஃபார் த சேக் ஆஃப் ஃபில்லிங் திஸ் ஃபார்ம் நான் வந்து 0ன்னு போட்டுருக்கேன். இப்போ நான் வேலிடேட்டிவ் டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன், வெரிஃபைட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வருது. ஸோ ஓகே கொடுத்துக்கோங்க. ஒன்ஸ் எல்லாத்தையும் ஒரு வாட்டி செக்கும் பண்ணிக்கோங்க, கரெக்டாக பண்ணியிருக்கீங்களா அப்படின்றத டாப்லேருந்து பாட்டம் வரைக்கும் ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. ஸோ ஓகே கேட்டகரி கரெக்டாக போட்டிருக்கீங்களா, இன்கேஸ் OBC or SC STன்னு செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா சப்காஸ்ட் என்டர் பண்ணியிருக்கீங்களா, கரெக்டாக தான் என்டர் பண்ணியிருக்கீங்களா, ஸ்பெல்லிங் கரெக்டாக எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. இந்த செக் பாக்ஸ் டிக் பண்ணியிருக்கீங்களா பாருங்கள். ஸோ நீங்கள் நோ செலக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த காலமில் எதுவுமே நீங்கள் கிளிக் பண்ண முடியாது, அதாவது இந்த மெனுவில் எஸ் ஆர் நோ எதுவுமே கிளிக் பண்ண முடியாது. ஐயோ நமக்கு ஏன் வரலன்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸ் ஆகிட்டு இருக்காதிங்க. அதுக்கப்புறம் இங்கே எங்கெல்லாம் கொடுக்க முடியுமோ அதெல்லாம் கொடுத்துருங்க. ரிலீஜியனு, அப்புறம் மைனாரிட்டியா, அது எல்லாமே ஒரு வாட்டி ஃபுல்லாக கோத்ரூ பண்ணிக்கோங்க. கோத்ரூ பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுங்க. சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இப்போ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்துடும். ஓகேவா, குவாலிஃபிகேஷன். ஸோ இதில் நீங்கள் பாஸ்ட்னா பாஸ்ட்டு. ஓகேவா, சில பேர் நீங்கள் வந்து ஃபைனல் இயர் எக்ஸாம் எழுதியிருப்பீங்க. ஓகேவா, யூஆர் வெயிட்டிங் ஃபார் யுவர் ரிசல்ட் அப்படின்னா யூஆர் ஜஸ்ட் அப்பியர்ட் அப்படின்னு போட்டுக்கோங்க. ஓகேவா, நான் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா பாஸ்ட்னு போட்டுருக்கேன். ஸோ இப்போ நான் இங்கே வந்து எக்ஸாம்பிளுக்கு நான் ஒன்று செலக்ட் பண்ணியிருக்கிறேன். டிகிரி வந்து நீங்கள் என்ன டிகிரியோ அதை போட்டுக்கோங்க. இப்போ நான் வந்து இங்கே ஆர்ட்ஸ்ன்னு சொல்லி போட்டிருக்கிறேன். ஓகேவா, ஸோ ஒரு காலேஜ் நேம், உங்களோட காலேஜ் நேமை நீங்கள் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ட்ராப் டவுனில் உங்கள் காலேஜ் நேம் வரும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, உங்களோட இயர் ஆஃப் பாஸ், டேட் ஆஃப் பாஸிங்கை கிளியராக மென்ஷன் பண்ணிடுங்க. பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் எவ்வளவோ அதையும் கிளியராக போட்டுருங்க. ஓகே, இன்கேஸ் நீங்கள் வந்து இன்டெகிரேட்டட் டிகிரி முடிச்சிருக்கிறீங்க அப்படின்னா அதை நீங்கள் அதில் செலக்ட் பண்ணிக்கலாம். இன்டெகிரேட்டட் டிகிரி 5 இயர்ஸ் வரும், ரைட்டுங்களா? ஸோ 6 இயர்ஸ் வரும். ஸோ அதை நீங்கள் அப்போ நீங்கள் இதை செலக்ட் பண்ணி இதை போட்டுக்கலாம். பிஜி முடிச்சிருக்கிறீங்க அப்படின்னா அப்போவும் நீங்கள் அதை செலக்ட் பண்ணிக்கலாம். பிஜியில் என்ன முடிச்சிருக்கீங்களோ அதை நீங்கள் போடலாம். ஓகே, ஸோ நான் இப்போ ஜஸ்ட்டு நம்ம உங்களுக்கு வந்து புரிய வைக்கிறது தான் இந்த ஃபார்ம் அப்படின்றனால நான் ஒரு பேசிக்காக கிராஜுவேஷன் மட்டும் போட்டு ஒரு டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணியிருக்கிறேன். ஓகேவா, ஸோ ப்ரீ எக்ஸாம் ட்ரைனிங் வந்து ஆட்டோமேட்டிக்லி நமக்கு வராது, ஏன்னா அவனே கொடுத்துருக்கேன் எந்தெந்த கேட்டகரிஸ்க்கு வந்து ப்ரீ எக்ஸாம் ட்ரைனிங் கொடுப்பாங்க அப்படின்னு. ஸோ நான் செலக்ட் பண்ணது அன்ரிசர்வ் செலக்ட் பண்ணியிருந்தேன், அதனால் எனக்கு வர போகிறது இல்லை. லாங்குவேஜஸ் எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னா ஓகே, தமிழ் எனக்கு ரீட் பண்ண தெரியும், ரைட் பண்ண தெரியும், பேசவும் தெரியும். ஸோ சேம் அதே தான் இங்கிலீஷ். இன்கேஸ் உங்களுக்கு ஒரு வேளை இதை தாண்டி வேறு லாங்குவேஜஸ் தெரியுது, அதாவது ஹிந்தி தெரியும், மலையாளம் தெரியும். இப்போ ஹிந்தி வந்து ஒரு வேளை உங்களுக்கு வந்து பேச தெரியும் ஆனால் எழுத தெரியாது அப்படின்னா நீங்கள் வந்து அதை மட்டும் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, சில டைம் உங்களுக்கு வந்து வாசிக்கவும் தெரியும், பேசவும் தெரியும், ஆனால் எழுத தெரியாது அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்படின்னா நீங்கள் எது உங்களுக்கு தெரியுமோ அதை எழுதிக்கலாம். இப்போ எனக்கு இதில் 2 லாங்குவேஜ் தான் தெரியும் அப்படின்றதுனால தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மட்டும் போட்டிருக்கிறேன். ஓகேவா, ஸோ உங்களுக்கு எந்தெந்த லாங்குவேஜ் கம்ஃபர்டபுளோ அதை கரெக்டாக போட்டுருங்க. போட்டு இப்போ வேலிடேட்டிவ் டீட்டெயில்ஸ் கொடுத்துக்கோங்க. ஓகே, வெரிஃபைட் சக்ஸஸ்ஃபுல்லி. ஓகே, இப்போ சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட டீட்டெயில்ஸ் வந்து கிளியராக வந்துடும். ஸோ ஸ்டில் இவ்வளோ நம்ம ஃபில் பண்ணது எல்லாமே நீங்கள் வந்து ஒரு வாட்டி பார்த்துக்கலாம், கரெக்டாக தான் பண்ணியிருக்கிறோமா அப்படின்றத கிளியராக பார்த்துக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது ஸ்டில் யூ ஹேவ் அ சான்ஸ், யூ கேன் கோ பேக், இந்த பேக் பட்டனை கிளிக் பண்ணி அந்த இடத்துல போய் அந்த சேஞ்சஸ் மேக் பண்ணிக்கலாம். எப்போ நீங்கள் மேக் பண்ண முடியாது அப்படின்னா ஒன்ஸ் இங்கே கம்ப்ளீட் ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் மேக் பண்ண முடியாது. ஸோ ஒரு வாட்டி எல்லாத்தையுமே கோத்ரூ பண்ணிக்கோங்க. ஸோ அதிலே நம்ம ஒரு வாட்டி கோத்ரூ பண்ணியிருப்போம், ஸோ இதுலேயும் ஒரு வாட்டி கோத்ரூ பண்ணிக்கோங்க. ஸோ 2 வாட்டி பண்ணும்போது எரர் ஃப்ரீயாக இருக்கலாம், நம்மளும் வந்து என்ன சொல்லலாம், பீஸ்ஃபுல்லாக போய் எக்ஸாம் எழுதலாம். இல்லைன்னா நமக்கு வந்து அங்கே எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போகும்போது பயோமெட்ரிக் செக் பண்ணுவாங்க. பயோமெட்ரிக் அந்த உங்களோட டீட்டெயில்ஸு, உங்கள் ஃபோட்டோ இங்கே நீங்கள் இருக்கிறதும் நேரில் இருக்கிறதும் சேமாக தான் இருக்கிறீங்களா, அதுக்கப்புறம் சிக்னேச்சர், இது எல்லாமே அங்கே செக் பண்ணுவாங்க. ஓகேவா, ஸோ அப்போது நம்ம இங்கே அப்ளை பண்ணுறதே கிளியராக கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம பீஸ்ஃபுல்லாக இப்போ எக்ஸாம் எழுத போகலாம். ஸோ தட் we can focus only on the exam, not worrying about all these things. ஓகேவா, ஸோ ஒரு வாட்டி ஃபுல்லாக கோத்ரூ பண்ணிக்கோங்க. கோத்ரூ பண்ணிட்டு எவ்ரி திங் இஸ் ஃபைன் அப்படின்னா ஐ அக்ரி போட்டுருங்க. ஓகே, எக்ஸாக்ட்லி என்னோட ஐடி ப்ரூஃபில் இருக்கிற மாதிரி தான் மேட்ச் ஆகும் அப்படின்னா ஐ கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. இன்கேஸ் இல்லை நான் வந்து நேம் சேஞ்சுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் அப்படின்னா
இதை அன்செக் பண்ணிவிட்டு அப்படின்னா நான் வந்து எக்ஸாமினேஷன் டைமிங்கில் அதுக்கான டாக்குமெண்ட்ரி ப்ரூஃப் நான் கொடுத்துருவேன். அதுக்கான ப்ரூஃப் வந்து நான் காமிப்பேன் அப்படின்னா இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நேம் சேஞ்சுக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா. அப்படி இல்லை அப்படின்னா என்கிட்ட இருக்கிற ஐடி ப்ரூஃப் எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னா இதை கொடுத்துட்டு கம்ப்ளீட் ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்துருங்க. ஸோ கம்ப்ளீட் ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நான் சொல்ல மாதிரி உங்களுக்கு 6 ஸ்டெப் இருந்திருக்கும், ரைட்டா? ஸோ ஃபஸ்ட்டு பேசிக் இன்ஃபர்மேஷன் பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் ஒரு அப்லோட் இருக்கும். ஸோ ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் அப்லோட் பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் நம்மளோட டீட்டெயில்ஸ், ஸோ உங்களோட நேமு, உங்களோட கேட்டகரிஸ் அண்டு நீங்கள் வந்து டிசேபிள்டா இல்லையா, அதுக்கப்புறம் இது என்ன, உங்களோட ரிலீஜியன் என்ன, ஸோ அதுக்கப்புறம் உங்களோட அம்மா அப்பா பேர் என்னது, ஸோ நீங்கள் மேரிடா, ஸோ அப்படி உங்கள் அட்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் உங்களோட குவாலிஃபிகேஷன் பார்த்துருப்பீங்க. ஸோ அது இது ரெண்டுமே சேர்த்து 3வது ஸ்டேஜ். ஸோ ஃபைனலி உங்களோட இந்த வெரிஃபிகேஷன் வருது. நீங்கள் இவ்வளோ நேரம் ஃபில் பண்ணது எல்லாம் கரெக்டாக பண்ணியிருக்கீங்களா? ஸோ இதை கம்ப்ளீட் ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்துருங்க. கொடுத்துட்டீங்க அப்படின்னா இது எல்லாமே இந்த பாப்அப் கேட்கும். ஓகேவா? ஓகே, கரெக்டாக தான் பண்ணியிருக்கீங்களா, எல்லாம் ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்கும். ஓகேன்னு கொடுத்துட்டிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் உங்களோட லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன் கேட்கும். ஸோ இது எல்லாமே ஆல்ரெடி எடுத்து வச்சுருப்பீங்க, ரைட்டா? நான் லாஸ்ட் வீடியோவில் கிளியராக சொல்லியிருப்பேன் இதை எப்படி பண்ணணும், என்னென்ன சைஸில் வச்சுக்கணும் அப்படின்றத கிளியராக பார்த்துருப்பேன். ஸோ அதில் நான் ஆல்ரெடி என்னோட அப்ளை எஸ்பிஐ அப்படின்ற ஃபோல்டரில் நான் இதை சேவ் பண்ணி தான் வச்சுருக்கிறேன். ஸோ நான் இங்கே போயிட்டு லெஃப்ட் ஹேண்ட் தம்புக்கு இங்கே தம்புன்ற ஒரு நேமில் ஒரு ஃபைல் இருக்குது, அதில் போட்டு அப்லோட் பண்ணிடுறேன். ஹேண்ட் ரைட் டிக்ளரேஷனும் நான் ஆல்ரெடி வச்சுருக்கிறேன். ஓகே, இந்த தம்பை போட்டுட்டு ஓகே கொடுத்துட்றேன். ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷனே ஆல்ரெடி நான் டிக்ளரேஷன் ஒன்று வச்சுருக்கிறேன். ஓகேவா? ஸோ நான் அதை இங்கே ஓப்பன் பண்ணி அப்லோட் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ என்னோட ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன் வந்திருக்கும். நான் சொல்கிற மாதிரி ப்ரைவசிக்காகவும் கைட்லைன்ஸை ப்ரீச் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுனாலையும், அதாவது யூடியூப்போட கைட்லைன்ஸ் வந்து ப்ரீச் பண்ணிடக்கூடாதுன்றனால நான் வந்து இதெல்லாம் பிளர் பண்ணியிருப்பேன். ஓகே, அகெயின் செக்யூரிட்டி கோடை என்டர் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ எல்லாமே கரெக்டாக இருக்குதா அப்படின்னு சொல்லி ஃபைனல் சப்மிட்டுக்கு முன்னாடி நமக்கு கேட்குது. ஸோ ஓகே அப்படின்னா ஓகே கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டீங்க அப்படின்னா இப்போ ஃபைனல் பேமெண்ட் பேஜுக்கு வந்துடும். ஓகே, ஸோ ஃபார் 6 ஸ்டேஜஸ் சொல்லியிருப்பேன். 5 முடிச்சிட்டோம். அப்லோட்ஸ் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ப்ரிவியூ பார்த்துட்டோம். அப்லோட்ஸ் இப்போ தான் ரீசெண்டாக, அதாவது ஃபஸ்ட்டு ஒரு ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் அப்லோட் பண்ணியிருப்போம். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் தம்ப் இம்ப்ரெஷனும் ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷனையும் நம்ம இங்கே அப்லோட் பண்ணியிருப்போம். இப்போ பேமெண்ட் வந்தாச்சு. வி ஹவ் கம் டு த எண்ட் ஆஃப் திஸ் ப்ராசஸ். ஓகேவா? ஸோ இங்கே செக்யூரிட்டி கோட் என்டர் பண்ணி சப்மிட் கொடுத்துருங்க. ஓகேவா? எகெயின் நீங்கள் எஸ்சி எஸ்டி அதில் அப்புறம் இது ஃபிசிக்கலி சேலஞ்சாக இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் கிடையாது, நில் தான். ஓகே, இப்போ நான் வந்து இதில் அன்ரிசர்வ் தான் செலக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்ற. ஸோ ஓபிசி அன்ரிசர்வ் இவங்களுக்குலாம் 750 rupees கண்டிப்பாக வரும். ஸோ நான் இப்போ அன்ரிசர்வ் தான் செலக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்றனால எனக்கு இங்கே பேமெண்ட் காமிக்குது. ஸோ இதில் சப்மிட் கொடுத்துருங்க. டு யூ ரியலி வாண்ட் டு சப்மிட் கேட்கும். ஓகேன்னு கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு பேமெண்ட்டோட அந்த ஆப்ஷன்ஸ் காமிக்க ஆரம்பிச்சிடும். என்னென்ன வே ஆஃப் பேமெண்ட், நீங்கள் வந்து கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை நெட் பேங்கிங் யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லை யூபிஐ. ஸோ இந்த கியூஆரை போட்டுட்டு அப்படியே ஸ்கேன் பண்ணுறீங்க. நார்மலாக நம்ம வந்து கடையிலலாம் எப்படி ஜிபே பண்ணுவோமோ அதே மாதிரி பண்ணிட்டு பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபைனலி யுவர் அப்ளிகேஷன் இஸ் கம்ப்ளீட்டட். ஸோ அப்போது உங்களோட ஆன்லைனில் எஸ்பிஐ நீங்கள் பிஓக்கு அப்ளை பண்ண வேண்டியது கம்ப்ளீட் ஆகிடும். கிளியர்? ஓகே, அடுத்தது இப்போ இந்த எக்ஸாமுக்கு இன்னும் வந்து ஒரு 40-45 days டைம் இருக்குது, ரைட்டா? ஸோ பட் நம்ம அவ்வளோ நாளில் எடுத்துக்க வேண்டாம். நெக்ஸ்ட் 30 days நம்ம என்ன பண்ணலாம், எப்படி பண்ணால் இந்த எக்ஸாமோட ப்ரிலிம்ஸை நம்மளால் குயிக்காக த்ரூ பண்ண முடியும், அதுக்கு என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ் அப்ளை பண்ணணும் அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கிளியராக ஷேர் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ.